கைஸ், வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சன் வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் வந்து திருவிழா ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் நாள் திருவிழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிருக்காங்க. அதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா லாக் போட்டிருந்தோம். இந்த வருஷமும் அதே மாதிரி போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டு இருக்காங்க. கொடி ஏற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா சாங்கியமாக பண்ணி ஏற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை வெளியே வந்து வச்சு, இந்த சாமி தான் பார்த்தீங்கன்னா 10 நாளுமே வந்து உற்சவராக வந்து உலா வருவாங்க. ஒரு நாள் ஒரு வேடத்தில் வருவாங்க. ஒரு வாகனம் ஒரு நாள் ஒன்றுத்தில் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7-7:30 மணி போல் அப்போ தான் கொடி ஏற்றி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டு அதுக்கு வந்து ஆராத்திரி காமிக்கிறாங்க. அதை வந்து சுற்றி வந்து காமிச்சிட்டு எவ்வளோ தேங்காய் பூ மாலை எல்லாமே வச்சுருந்து அபிஷேகம் பண்ணி இங்கே பாருங்கள். சித்திரை மாதம் தான் வந்து எப்போவுமே எல்லா கோயில்லையுமே பார்த்திங்கன்னா திருவிழாவில் ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், சிவன் வந்து எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. சிவன், காமாட்சி அம்மன், பார்வதி பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தே இருப்பாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா முருகர், பிள்ளையார் எல்லாருமே இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் தான் சேக்கழையா பிறந்தார். அவரும் பார்த்திங்கன்னா இருப்பார். இங்கே பாருங்கள், முருகர் எவ்வளோ அழகாக இருக்குது. காலைல பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சேக்கழையார் பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் தான் பிறந்தார் சொல்லியிருக்கல. இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக மல்லிப்பூவில் அந்த என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே போட்டு அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன், பார்வதி காமாட்சி அம்மன் 2 பேருமே இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பிள்ளையார். பார்வதி தான் வந்து சிவன் பக்கத்தில் இருப்பாங்க. காமாட்சி அம்மன் வந்து பின்னாடி தான் வருவாங்க. இதில் குழந்தை வாய்ஸ் கிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பையன் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், இப்போ நைட்டு வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இதான் சிவன் கோயில் வாசல். சாமி ஒன்றும் வந்து புறப்படலை. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலம். இது வந்து இந்த கல்யாணம் ஆகாதவங்க அந்த பரிகாரம்லாம் பண்ணுவாங்க அந்த ஸ்தலம். இப்போ இங்கே பாருங்கள், சாமி வர்றதுக்கோசம் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. இந்த தெரு பேர் பார்த்திங்கன்னா பெரிய கோயில் தெருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயிலில் சிவன் கோயில் இருக்கிற பெரிய தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் திருவிழாவுக்கு வாங்க. இது குன்றத்தூரில். இங்கே பாருங்கள், சாமி வந்து வெளியே வருது. நிறைய பேர் வந்து வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுக்கிறாங்க. ஆராத்தி வர காமிக்கிறாங்க. சிவன் வந்து கோயிலுக்குள்ளே நல்லா உள்ளே சுற்றின்ட்டு வெளியே வருவார். இங்கே வந்து நல்லா உள்ளே டான்ஸ் ஆடிட்டு தான் வெளியே வருவார். திரும்பி வெளியே வந்து டான்ஸ் ஆடுவார். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா. காலைல ஒரு வேடம், இப்போ ஒரு வேடம். இப்போ பார்த்தீங்கன்னா நந்தி மேலே தான் இருப்பார் அவர் வந்து முதல் நாள். இங்கே பாருங்கள், உங்களுக்குலாம் தெரிஞ்சுங்களா எவ்வளோ அழகாக சிவன் வந்து வெளியே வர பாருங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் என் பையன் ஏதாவது வாய்ஸ் கொடுத்தானா தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு.
பாருங்கள் சாமி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்து டான்ஸ் ஆடுவாங்க, நீங்கள் பாருங்கள். முதல் நாள் பார்த்தீங்கன்னா சிவன் வண்டி தான் வருவார். பார்வதி அம்மன் வருவாங்க பின்னாடி. இது பாருங்க, பிள்ளையார் முருகர். பிள்ளையார் வந்து முதல்ல போயிடுவார். அதுக்கப்புறம் சிவன் வருவார். அதுக்கப்புறமே காமாட்சி அம்மன் வருவாங்க. அதுக்கப்புறமே முருகர் வருவார். அதுக்கப்புறம் சேக்கழையார் வருவார். 4 பேர் வந்து லைனாக வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னு. உங்கள் ஊர்லேயும் இதுமாரி திருவிழா பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த ஊர்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். திருவிழா பார்த்தீங்கன்னா திருவிழா கடையில் அவ்வளோவா இல்லை முதல் நாள்னால. 2ஆம் நாள் 3ஆம் நாள் மேலே தான் நிறைய கடைலாம் வரும். 10ஆம் நாள் 5, 6 மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேணும்னு சொன்னல அதுக்கான வீடியோ தான் இது. இங்கே பாருங்கள், இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரர் கோயில். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஆரத்தி காமிச்சிட்டாங்க. தரை போட்டு இப்போ எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்து தேங்காய் பழம் உடைக்கிறது, ஆரத்தி காமிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் பண்ணோம். சாமி பார்த்தீங்கன்னா ஊரை வந்து நல்லா சுற்றிட்டு வரும். முதல் நாள் சீக்கிரமாக எடுத்துட்டாங்க 9:30க்கு. இதுக்கு 3ஆம் நாள் 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி போல் ஆகும். நான் சொன்னேன்ல இது காமாட்சி அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இது வந்து முருகர் வள்ளி தேவயானை. இது வந்து சேக்கழையார். பிள்ளையார் வந்து முன்னாடி போயிட்டாரு. அப்படின்ட்டு வந்து தெரு ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பழம் முடிக்கிறது, அதெல்லாம் ஆரத்தி காமிக்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த தெருவில் இந்த ஊர்வலம் வருதுன்னு முடிச்சுட்டு இருக்கவங்க எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், சாமி தள்ளி போயிட்டே இருக்காங்க. 4 சாமி நல்லா லைனாக போகுது. இங்கே பாருங்கள், சாமி வந்து பூ போடும். ஒரு ஒரு கயிறு கட்டி ஒரு பொம்மை மேலே விட்டு எப்போவுமே இந்த கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஒரு பந்தல் போட்டு அது போகிறதுக்குள்ள கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சாமி மேலே வந்து போடுவாங்க. நான் சொன்னாலே பிள்ளையார் வந்து முதலே போயிட்டாருன்னு.
இங்கே பாருங்கள் மோளதாளம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க பூ போடுறதுக்கோசம் எல்லா சாமியும் வந்து லைனில் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சாமி மேலே வந்து பூ போட போகிறாங்க. இந்த சாமி மேலே சிவன் மேலே போடுவாங்க, காமாட்சி அம்மன் மேலே போடுவாங்க, முருகன் மேலே போடுவாங்க. பாருங்க பூ போட போறாங்க. இங்க பாருங்க பூ போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மன் மேலே பார்த்தா திரும்பி பூ போட்டு பண்ணுறாங்க. இங்கே பாருங்க காமாட்சி அம்மன் மேலே பூ போட்டாங்க. அத்தை முருகன் இதே மாதிரி தான் வந்து இந்த 10 நாளையுமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோட்டோவையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் சேக்கரையார் போகிறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.